அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஹைகோர்ட்டில் 116 to 171 நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நாளைக்கு அப்படி இல்லை அப்படின்னா வர வாரங்களில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஜூலையில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் டவுட் இருக்கிறீங்க, கட் ஆஃப் எவ்வளோ வரும். கட் ஆஃப் நம்ம கணிக்க முடியாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேரி ஆகும். ஒரு எந்த கேட்டகரியுமே இல்லை, எந்த கேட்டகரியுமேனா நம்ம எந்த ஒரு ப்ரையாரிட்டியுமே இல்லை அப்படின்னா ஒரு 150 145லேருந்து 150 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டாவது போவோம், அது உறுதி. ப்ரியாரிட்டி அவங்களாம் கேட்குறீங்க. ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 140லேருந்து 140 to 145 வர வாய்ப்பு இருக்குது. இது வேக்கண்ட் வேறு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வேறு சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஆகும். ஏன்னா போன திருப்பி எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்டு விட்றப்ப வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் இப்போ 1:3 ஒவ்வொரு மாவட்டத்தில் 1:3, ஒவ்வொரு மாவட்டத்தில் 1:4 அப்படின்றதுல எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு ஒரு நற்செய்தியாக கூட வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகி நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம்தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் வெயிட் பண்ண காலகட்டத்துக்கு என்னடா அவ்வளோ நாள் விடாமல் இருக்காங்களே, வேறு வேலைக்குனாச்சும் போயிடலாமேன்னு தோணுது. இது ரிசல்ட் வரப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 5000 பேருமே உள்ளே போய் 5000 பேர்னா ஒரு 4000 பேர் உள்ளே போய் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 1000 பேர் வெயிட்டிங்கில் வச்சாங்கன்னா சந்தோஷம்தான். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 70-75% வாய்ப்பு இருக்குது தான் நம்புகிறேன். கண்டிப்பாக வேக்கண்ட் ஏறி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 2.5 வருஷம் காலகட்டத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க, ப்ரொமோஷன் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வெயிட் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக வேக்கண்ட் ஏறும். அதுதான் திருப்பி நான் சொல்லிக்கிறேன். எல்லா மாவட்டத்துலையும் ஏறுன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம், நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி இந்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக விட்டே ஆகணும். இதுக்கு மேலே தாமதப்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துடும். எப்படி இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்து இந்த மாதம் எண்டுக்குள்ளேனா ஒரு 20-25 தேதியில் இல்லை இன்றைக்கி நாளைக்கு அடுத்த வாரத்தில் கூட வரலாம். வந்துட்டாங்கன்னா அங்கிட்டு ஒரு வாரம் டைமில் மறுபடியும் இன்னொரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு நம்மளை உள்ளெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் காத்திருப்போம். நல்ல செய்தி வரும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல செய்தி வரும் கண்டிப்பாக. இதுக்கு மேலாம் அவங்க நம்மளுக்கு லேட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய மெயில், நிறையா கால்ஸ் எல்லாம் போயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் வேக்கண்ட் அதிகன்றனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி தனித்தனியாக பிரித்து போடன்றனால தான் இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு. பார்ப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.